குளக்கரை வந்து விட்டோம். குளக்கரையில பார்த்தோம்னா ஆமாயா அந்த திருச்சி மக்களும் இருக்காங்க. அந்த எடப்பையா இந்த நீரை பார்த்தா எப்படி இருக்கு? கருநீர் சும்மா பார்க்க நம்ம வயசுக்கு இது மாதிரி கிடையாது. அதனால பீமன் இந்த தண்ணி இன்னைக்கு குடிச்சாருன்னா தண்ணி தாகமா இருக்குது. தினந்தோறும் இங்க வந்துருவோம் கண்டிப்பா. அப்படி அந்த இடம கடவுளுக்கு பாரியா என்ன உட்கார வந்துறியா? 3.5 கோடி சூது 7.5 கோடி வஞ்சகம் திருட்டு நம்மளால இடைக்கு வந்து நம்ப கூடாது. அச்சியாயி கோயில்ல வந்து என்கிட்ட படத்தை வாங்கிட்டு வாக்கால ஓடி நாளைக்கு பேச காலம்பரிக்கு 8 மணிக்கா 7 மணிக்கு சோத்தை துட்டு போறானா பிய்ய துட்டு போறானா? அது அவனை கேளுடா. என்ன சொன்னேன்னு நான் சோத்த சொன்னேன். எங்ககிட்ட வந்து சொன்னான் 10 ராத்திரி நீ அதிகமா ஆடலாம் தான் அங்க போற பேமன் நாய. அப்படி வந்த உடனே இந்த சலத்துல எனக்கு தண்ணி தவா. ஆமா அப்ப நான் இறங்கி தண்ணி தரோம் சலத்தெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு தண்ணி சாப்பிடலாங்க. கலப்ப நம்மளுக்கு கலப்ப வருது. ஐயோ அண்ணன்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். ஆமா போய் கூப்பிட்டு போச்சுறேன் பூச காலை பூச முடியுதுமே. என்ன வக்கரக்கோ போய் வக்கரக்கோ போய் பாப்பா இருங்க. எந்த நாட்டு அரசன் இக்குளத்திலே இறங்குவதற்கு முன்னே போர் உடைப்பார். பார் பயந்துகிட்டு கிடக்கிற பையன் பாத்துக்கிட்டு போவான். நான் யாருக்கு பயப்படணும்? கவலை இல்ல. ஒரே குத்தா இருக்கட்டும் ஒரே வெட்டா இருக்கட்டும். இந்த குளத்தில் அண்ணர் குளித்தாரானால் ஒரு நதி நடி அடித்துத்தானே ஆழ்மரத்துல கட்டி மூக்கு குத்தி ஒரு நதி நடி அடிப்பாங்க. ஒரு கேவலம் கோய் ஒரு கோய் பொட்ட கோய் என் பின்னால நீ சொல்லி விட்டீங்கன்னா 2 கையால புட்டிக்கு கோய் மயிரடா கம்யூனிட்டி கோய் மயிரா சரி கோய் தாண்டா பேசுது. அப்ப கோய் தான் பேசுது. கோய் மயிரை பிடிங்கி ஜலத்தை அறுந்தாலுங்குது. அப்படியே அடி எடுத்து வைக்காதறாங்குதுடா. ஆமாங்க ஜலத்துல அப்படி நான் இறங்கினால் ஒரே நடி அடிக்கப்படும். 12 அடி ஒரு டெக்கல்ல எனக்கு உண்டாதுல. நான் என்ன சொல்றேன் நீ எனக்கு மந்திரியா வந்துட்ட. ஆமா ஐயா இன்னைக்கு கிடைக்கிறதுல உனக்கு பேர் வாதி பங்கு. ஒண்ணு நம்பி விடுங்க புள்ள பண்ணி விட்டு ஒண்ணு நம்பி விடுங்க மகாராஜா. காப்பாத்துக்கு எப்படியாச்சும் பயப்படாதரா. நான் இருக்கிற வரல நீ ஏன் பயப்படுற? நான் தேலை மட்டும் வந்து விரண்டையும் புளியாந்தாவையும் கொண்டுட்டு வந்து இடிச்சு வச்சிருக்க சொல்லு. விரண்டையும் புளியாந்தாவையுமா? ஆமாண்டா. ஆறு இடிச்சு வைக்கிறது உன் கூட்டலடா. என்ன கூட நீ வரல? ஆமா விடிய காலம் ஒத்தனை கொடுக்கறதுக்கு ஓட முச்சுடா. சிரிக்காத கடிக்காத மாதிரி பார்த்தா. சரி அது போட்டோம் போட்டோம். இந்த கோயில் என்ன சொல்றது? கோயில் சொல்றது என்ன? நாங்க என்ன சொல்றது? தலை அஞ்சே தீரணும். அவன் என்ன சொல்றான்? அடே பீமசேனா ஏன் புத்தி கட்டவரே 1 லட்சம் என்ன சொல்லிச்சு ஒன்னதான் அப்புறம் சரி இப்ப யாரை சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? பின்னாடி ஒன்னே சொல்லிச்சு பீமன் பேர் பிடிச்சி பீமா பின்னால போராட்ட பாரு. பாத்தியா போட பாத்தியா மகாராய ஸ்ரீ மகா கணபதி நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அதுக்கு என்ன நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவள்ளி சூரவள்ளி கோரவள்ளி நீரவள்ளி அம்சவள்ளி அம்பிச்சவள்ளி அக்கால் தங்கள் 7 பேர். 7 பேர் அவங்க 2 பெண்கள். அவங்க எல்லாம் அதுக்கு என்ன பாரியா 8 பெண்கள் எல்லாம்
இந்த கெட்டியா இருப்பாங்க. கெட்டியா இருப்பாங்கல்ல, ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல. உனக்க மாதிரி அதான்டா ரெட்டி பெண்கள். கெட்டி பெண்கள். ரெட்டி பெண்கள் கெட்டியா இருப்பாங்க. எனக்கா தெரியும் அதை பத்தி. நீ பல இடத்துல அடிபட்டு வந்து அதனால அக்கால் தங்கள் 7 பேர்கள் வாசிக்கிறோம். ஆமா, எங்கள் அனுமதி இல்லாமல் படிக்க சரி. குளக்கரையிலே இறங்கினான். மூக்கு குத்தியா? ஆமாண்டா. ஒன்னடா அனுமதி இல்லாமல் குளத்துல இறங்கினால் ஜலம் அடிஞ்சினால் மூக்கு குத்தி தால் மரத்துல கட்டி வைத்து நாங்கள் 1 டஜன் அடி அடிக்கப்படும். இப்படிக்கு ஆரம்பிச்சு நாவல சேவை என்ன விட்டு சேவை நான் போறேன். கிடைக்கிறதுல பாதிதான். வேண்டாம் நமக்கு அந்த வேலை வேண்டாம். என்ன விட்டு நான் வீட்டை வரும் சொல்ல வேண்டிய பொண்டாட்டி தினந்தோறும் வந்து நான் நாடகம் வரேன். ஆமா, எனக்கு என்ன நீ கொடுக்குறேன்னு தானே கேட்டேன். இன்னைக்கு உனக்கு பாதி. இந்த வேலை எனக்கு நீங்க வேண்டாம் நீ வச்சு. அதனால இந்த விஷயம் சரி அண்ணனுக்கு தெரியாது. ஆமா, நாட்டு ஆண்டர் தெரியுமா? அதனால தர்மபுரம் அண்ணன் ஆதி தம்பி விமர்சனா, நீ சென்ற செய்தி தம்பி விமர்சனா, நான் உன்னிடம் போகும்போது தெரிவித்தேனே, நீ சென்றாய நான் மேற்கு திசை செல்ல வேண்டாம் என்று தெரிவித்தேன். மீறி போனியா? அங்க என்ன நடந்தது? அண்ணா கண்டு வந்தாரு. என்ன பார்க்காத விஷயம், காணாத விஷயம் சொல்றேங்க அண்ணா. சொல்லு. அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும். எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு வைக்க முடியும். நாடும் ஓட்டம் செல்லடைவாக செல்லும் போது காடும் மலை வனம் மனாந்தரத்தை கடந்து செல்லும் போது பெரிய குளம் தோப்புத்துறவு எல்லாம் அங்க இருக்கு. சரிதான். காரிது தண்ணிய பார்த்தா சுத்தமான குளம். தண்ணிய பார்த்தா சரி, நம்ம இளநிய வெட்டி தமிழர்ல ஊத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? அது போல் கருவிய இருந்துதா? கண்டால கண்ட உடனே நான் இந்த காடு மேடு வனத்திலே ஓடி தண்ணி தாபத்தோடு அந்த குளத்துல இறங்கும்னு போனேன். சரி, போன அப்புறம் ஒரு கோழி உனக்கு புத்தி இருக்காடா? உனக்கு புத்தி இருக்கா? என்னை பார்த்து முன்னால சொல்றது நல்லா கதையை தெரியும். சொன்ன உடனே நீ யாருன்னு கேட்ட? நாங்க ஆரவள்ளி சூரவள்ளி வளர்க்கக்கூடிய கோயில். யாரு? ஆரவள்ளி சூரவள்ளி. ஆமா. ஓஹோ. நெல்லூர் பட்டணம் ஆரவள்ளி சூரவள்ளி கோரவள்ளி நீலவள்ளி அம்சவள்ளி அம்பச்சவள்ளி ஆறாவதுவள்ளி. உண்மைதான். 7 பெண்கள் அக்கா தங்கை. 7 பேர்களும் நாங்கெல்லாம் 2 பெண்கள். ரெட்டி விட்டு பெண்கள். எங்களை என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. பின்னால போராட படுற கையில. ஓஹோ. சொல்லிச்சுல்ல. அதனால் நான் சென்று பொட்ட குருதைக்கு ரெட்ட தீவிட்டியா நெல்லூர் பட்டணத்துல சென்று அந்த ஆரவள்ளி சூரவள்ளி கோரவள்ளி அவளை நம்ம மயிர் அறுத்து பாரபந்தம் பண்ணி
நான் அந்த நாட்டை விட்டு ஓட்டி விட்டு நம்ம தர்மபுரியை கூட அதனால இந்த விஷயத்தை எல்லாம் ஒண்ணுகிட்ட சொல்லிவிட்டு தான் போய் உள்ள நான் மயிரா இருக்கணும். மயிரா இருக்கு மாட்டை விட்டு மேய்ச்சி விட்டு நான் போகணும். இப்பயாவது என்ன சொல்றேன் நீமா கேவலம் ஒரு பொம்பளை சொன்ன வார்த்தையை கேட்டு அசிங்கமாப்பட்டு வந்துட்டேன். அதாவது பொம்பளை வளர்த்த கோழி சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. நீ கேவலம் அந்த கோழிகிட்ட சண்டை போட போலாமா? என்கிட்ட சொல்லிவிட்டு இல்ல அந்த கோழி என்ன சொல்லிச்சு? அவங்க நாட்டுல அவங்க ஆள்றாங்க, அவங்களுடைய சட்டம் அது. அவங்க நாட்டுக்கு அவன் ராணியா இருக்கா? ராணியா இருக்கா? உனக்கு ஏன்டா அந்த வேலை? அவங்க நாட்டுக்கு நான் இருக்கேனே, அவன் நாட்டுக்கு அவன் இருக்கா? ஆமா. எப்படி நான் போக கூடாதுன்னு இப்பவும் சொல்றேன். போறேங்கிற போறா, நீ அனுபவிக்கிறது உனக்கு தான். எனக்கு வேலை இல்ல. அதனால அவன் நெல்லூர் பண்றான். தர்மபுரத்தை அண்டு வரக்கூடிய தர்மபுத்திர மகாராஜா தன் தம்பியாகிய பீமஜனை அழைத்து மாமாவாகிய கோவலக்கண்ணன் ஓடி வந்தார். 3 திசை செல்லலாம். கீழ் திசை, தென் திசை, வட திசை செல்லலாம். மேல திசை வந்த தம்பி ஆகிய பீமஜனன் செல்லக்கூடாது. ஏதாவது ஆபத்து வந்தால் என்னிடத்தில் சொல்லக்கூடாது. அப்படி என்று பகவானாகிய கண்ணன் ஆகப்பட்டவர் தர்மரிடத்திலே கூப்பிட்டு சொல்ல பதகராகிய பீமஜனை அழைத்து தம்பி எந்த திசை போறாலும் பேசி எந்த திசை போனாலும் மேல் திசை செல்லக்கூடாது. நீ போகாத இல்ல, நான் போகாத இடத்துக்கு போய் பார்த்து வருகிறேன் சென்று அங்கே கோழியால் அபிமானப்பட்டு வந்த தர்மர் இடத்திலே சொல்ல தர்மராகப்பட்டவர் அவர் நாட்டுக்கு ஆசையாக இருக்கிறாள். நமக்கு என்ன என்று சொல்ல முடியாத அந்த ஆக கொண்ட 6 வழியான மதத்தை இருப்பேன். அங்கார கோபத்தோடு நெல்லூர் பட்டணம் செல்ல அந்த நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய 6 வள்ளி தர்மர் Hey!
Hey!
பறிச்ச உடனே கடங்கிறான். உடனே கடங்கிறான். கடங்க உடனே நான் பாடினது என்ன நீ நான் என்ன பாடினேன் கீரை பத்தியா என்ன 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 இல்லைங்க அவதான் சொன்னா எங்க வந்து கிடைக்கும் அவன் சொன்னாங்க எங்க வச்சு கிடைக்கணும் எங்க வச்சு கிடைக்கணும் எங்க வச்சு கிடைக்கணும் எங்க வச்சு கிடைக்கணும் என்ன பண்றாங்க சட்டில கடை சொன்னா ஓ என்ன பண்றாங்க வேற யார்கிட்ட வச்சுக்க பட்டை ஏற்றுவான் இங்க கூட்டாளி சொல்லிட்டு இருக்குமா பட்டை கூட்டாளி அவன் ஒழுங்கா பேசுறா கம்ப்ளீட் ஒழுங்கா கண்ணு விடுறா அப்படின்னு சொன்னா ஒழுங்கா பேசுறாவா? ஒழுங்கா பேசினா கண்ணு விட்டு பால் கிடைக்கும் அதுக்கும் பால் ஒண்ணும்ல மாட்டு பால் ஒண்ணும்ல கண்ணு போ உன முடிஞ்ச வரையும் அடிச்சு பார்த்து போ அது அவன் அதுதான் லாய்க்கு போடா இதுவே வாங்குறது எனக்கு தெரியும் வாங்கி கட்டிட்டு யார் வெட்டு கூட்டாளி வெட்டி பட்டை ஏற்றுவான் எதை வேணாலும் போட்டு பேசு எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி போறது எனக்கு ஒன்னால புடிச்ச இல்ல எவ்வளவு போட்டு பேட்டா போட்டு புடிச்ச போடுறேன் துணி சொன்னேன் துணி 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 வேட்டி 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 அவனை அடி போட்டு அவன் தான் மந்து நம்மள அல்லியம்மா எடுத்துக்கிட்டு நான் எப்பேற்பட்டவள் ஆமா நீ எப்பேற்பட்டவள் என்ன யாரு பேர்பட்டவள் அடி வாங்க அண்டர் ரெண்டு ஹேமாந்தி தள்ளி வந்தாலும் அண்டர் ரெண்டு ஹேமாந்தி தள்ளி வந்தாலும் அழகாடலில் தீர்வத்தை அலங்கட்டாலும் என்ன அர்த்தம் கேளு இங்க வா அப்படி இதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சொன்னா தெரியும் இது கூட தெரியாம இருக்கு இல்லையா இப்ப சொல்லு அண்டா ரெண்டா அண்டர் ரெண்டு ஹேமாந்தி செய்யும் பாண்டவர்கள் 13 தெரிந்திட்டாலும் பாண்டவர்கள் 13 தெரிந்திட்டாலும் பரந்தாமன் இறந்த பாதுகாப்பார் பரந்தாமன் துணையிருந்து நம்மளை பாதுகாப்பார் அம்மனை விடுவார் ஏண்டா ஆட்டக்காரங்களே எத்தனையோ ஆட்டக்காரங்க இருப்பாங்க நம்மளும் ஆடுறோம் தான் இல்லைன்னு சொல்ல நம்மளும் தெரிஞ்ச வரைக்கும் ஆடுறோம் தெரிஞ்ச வரைக்கும் ஆடுறோம் இல்லைன்னு சொல்றேன் ஆனா ஒரு நேரத்துல எல்லோரும் ஆசிரியர்களா இருந்தாங்க அல்ல ஆசிரியர் அல்ல ஆசிரியர் எந்த ஆசிரியர் கத்து சும்மா சும்மா வாய் ஏன்டா அடி வாங்குற